ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஓல்டு சாரீஸில் நம்ம சமிக்கி வந்திருக்கு. இது இப்போ நான் இந்த சாரியில் ஃபுல்லாகவே நான் மேக்ஸி ட்ரெஸ் தான் நான் தைக்க போகிறேன். ஃப்ரீல் வச்சு நான் மேக்ஸி ட்ரெஸ் தைக்க போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். ஹைட்டு, நெக்கு எல்லாமே, நான் ஆம்ஹோல் எல்லாமே நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு நெக்கு தான் நான் வைக்க போகிறேன். இதில் நான் வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைஸ் XXL சைஸ் தான் இது ரொம்ப ஓல்டு சாரீ ஆகிடுச்சு. நான் மேக்ஸி ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேக்ஸி ட்ரெஸ் கட் பண்ணி தைச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வேறு ஏதாச்சும் தைக்கிறது இருந்துச்சுன்னா நான் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் தான் நான் ஃப்ரண்ட் வைக்க போகிறேன். பேக்கில் நான் ப்ளைனாக தான் வைக்க போகிறேன். இப்போ இதில் நான் ப்ளைனாக இருக்கிறத நான் பேக்கில் வச்சுட்டு சமைக்கி வரதை நான் ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டோட அளவு தான் நான் பேக்குக்கு எடுத்துக்கிறேன். நெக்கோட ஹைட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மிச்சம் ஆம்ஹோல் எல்லாமே நம்ம சேம் ஃப்ரண்ட்டோட அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓல்டு சாரீஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தைக்க தான் நம்மளுக்கு பழகும். மிஷினில் உட்காந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று தைச்சிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் தைக்கிறதுக்கு பழகிக்கிடுவீங்க ஈஸியாக. பேசிக் கூட தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ நம்ம கட்டிங் வீடியோ தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் இந்த சாரியில் கீழே ஃப்ளீல் வைக்கிறதுக்காக நான் இதை அப்படியே விட்டுடுறேன். இப்போ நம்ம கை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கைக்கு எனக்கு கொஞ்சம் துணி பத்தலை. ஏன்னா நான் சமிக்கியில் வைக்கலை. அதனால் நான் சைடில் கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணுறது தேவைப்படுது. இந்த சாரியுமே நான் சாரியில் தான் மேக்ஸி ட்ரெஸ் நான் தைச்சிருக்கேன். இப்போ நான் கை 10 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ஹைட்டு 10 இன்ச்சு. இப்போ நான் கைக்கு சைடில் துணி கொடுத்து தான் நான் ஜாயின் பண்ணுறேன். கைக்கு நான் சைடில் அளவு துணி நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ளைன்லேயே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரவுண்டு நெக்கு வச்சு ஃப்ரீல் வச்சு நம்ம ஃபுல்லாக கீழே ஃப்ளவராக வர மாதிரி நம்ம அழகாக தைச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.